சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைமேடை எண் 3 மற்றும் 4 உள்ள நகரும் படிக்கட்டுகள் இயங்காததால் ரயில் பயணிகள் கடும் சிரமத்திற்குள்ளாக்கி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க பார்க்கலாம். தமிழகத்தில் முக்கிய ரயில் நிலையங்களில் ஒன்றாக இருப்பது எழும்பூர் ரயில் நிலையம். குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட விரைவு ரயில்கள், 150க்கும் மேற்பட்ட புறநகர் மின்சார ரயில் சேவை என்பது இந்த எழும்பூர் ரயில் நிலையத்தில் பயன்பாட்டில் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 75,000 முதல் 1,00,000க்கும் மேலான பயணிகள் தினசரி வருகை தரக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக எழும்பூர் ரயில் நிலையம் இருக்கிறது. இந்த ரயில் நிலையத்தில் பயணிகளினுடைய இந்த பயன்பாடு என்பது அதிக அளவில் இருந்தாலும் கூட ஒரு சில குறைபாடுகளை புகார்களாக ரயில் பயணிகள் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் நடைமேடை 3 மற்றும் 4 இருக்கக்கூடிய நகரும் படிக்கட்டுகள் வேலை செய்யாமல் இருப்பதால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் தகவல்களை தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த படிக்கட்டில் ஏறி வர முடியாமல் நடந்து வரக்கூடிய நிலைமை என்பதுதான் தற்போது வரையிலுமே நீடித்து வருகிறது. 735 கோடி செலவில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பல்வேறு ரயில் நிலையங்கள், இந்த எழும்பூர் ரயில் நிலையம் உட்பட பல ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட இருக்கிறது. அந்த வகையில் நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது வேலை ஒரு புறம் நடைபெற்று வந்தாலும் கூட இது போன்ற தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய ரயில் பயணிகள், அதிகாரிகள் முறையான ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த 3 மற்றும் 4 நடைமேடையை பயன்படுத்தக்கூடிய பயணிகள் திடீரென்று செல்லக்கூடிய 10 மற்றும் 11 ஆகிய நடைமேடைகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் உடனடியாக விரைவாக செல்ல முடியாத நிலை என்பதுதான் தற்போது வரையுமே நீடித்து வருகிறது. பலமுறை இந்த புகார்கள் என்பது எழுப்பப்பட்டு தெரிவித்திருந்த நிலையும் ரயில்வே கோட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதனுடைய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றும் தொடர் குற்றச்சாட்டுகள் என்பதும் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையிலுமே எழும்பூரில் இருந்து நுழைவாயில் 1 வழியாக வரக்கூடியவர்கள் 11வது நடைமேடையை பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த 3, 4 நகரும் படிக்கட்டுகளை பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக ரயில் பயணிகள் தாங்கள் மட்டுமல்லாமல் தாங்கள் எடுத்து வரக்கூடிய உடைமைகளினுடைய அந்த சுமை என்பது அதிகமாக இருப்பதால் அந்த ரயில் நிலையங்களில் இந்த நகரும் படிக்கட்டுகள் என்பதும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற நகரும் படிக்கட்டுகள் நகராத நிலைமையில் இருப்பதால் ரயில் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த குற்றச்சாட்டை ரயில்வே உட்கோட்டத்திற்கு உட்பட்டவர்கள் உடனடியாக இந்த குற்றச்சாட்டினை சரி செய்யக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது வரையிலுமே இந்த மின்சார ரயில்கள் பயன்படுத்தக்கூடிய 10 மற்றும் 11 ஆகிய நடைமேடைகளில் தற்போது வரையிலுமே இங்கிருந்து செல்லக்கூடிய பயணிகள் என்பது ஒன்று நடந்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் இந்த படிக்கட்டின் வழியாக செல்லக்கூடிய நிலை என்பதுதான் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. 3 மற்றும் 4ஆம் நடைமேடைக்கு இருக்கக்கூடிய அந்த நகரும் படிக்கட்டுகள் என்பது உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் 10வது நடைமேடையில் இடிக்கப்பட்டு மறுசீரமைப்பு செய்யப்படும் என்றும் இந்த எழும்பூர் ரயில் கோட்டத்திற்கு உட்பட்ட அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருந்தனர். அந்த பணிகளும் இழுபறியாக இருப்பதால் அதனையும் விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்றே தெரிவித்திருக்கின்றனர். காலை நேரங்களில் வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக விறுவிறுப்பாக அவர்கள் பரபரப்பாக செல்லக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக இருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற நிலைமை என்பது நீடிக்காமல் இருக்கும் என்றும் உடனடி நடவடிக்கை என்பது தேவை என்பதுமே இங்கு இருக்கக்கூடிய ரயில் பயணிகளினுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது.